இப்போ இதில் வந்து மெயினாக ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த இத்தனை சிறப்புகள் இருக்குல்ல, இது வந்து நாம் வந்து ஒரு பிறவி அடிப்படையில் கிடைச்சிருச்சா? நபிசுல்லா சொல்ல முடிய உம்மத்து, அதாவது அல்லாஹ் சொல்றான் சமுதாயத்தை, அதாவது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறான். இது மாதிரி குரான்ல ஒரே ஒரு மக்களை பற்றி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் பனி இஸ்ராயல்களை பார்த்து குரான்ல 2 இடத்துல பஹரால மட்டுமே பேசுறான். அதாவது உலக அகிலத்தாரை விட நாம் உண்மை சிறப்பித்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை சொல்றான். அப்போ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு உம்மத்துக்கும் சரி, அந்த ஒரு நபிமார்களுக்கும் சரி, அல்லாஹ் வந்து எதையும் சும்மா கொடுக்கறது கிடையாது, ஒரு பர்பஸா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க, இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், அதாவது நாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நமக்கும் இருக்கு. இப்போ மறுமை நாளில் ஃபர்ஸ்ட் நம்மளை தான் கூப்பிட்டு கவனிப்பு நடத்தப்படும், நாம தான் சாட்சி சொல்ல போறோம், நமக்கு வந்து 1க்கு 10 இருக்கு, நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும், இது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா அது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுறது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல நீங்க ஒரு ரேண்டமா பிறந்துட்டதுனால கிடைச்சிட்டு இருக்குது நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். இப்படிதான் யூதர்களும் சொன்னாங்க, கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹ்வின் குமாரர்கள் மற்றும் அவனுக்கு விருப்பமான நேசர்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைங்க, அதாவது அல்லாஹ்வுக்கு செல்ல பிள்ளைங்க, நாங்கள் வந்து அவங்களுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நாங்க, அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனை செய்கிறான் என்று கூறுங்கள். அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து வேதனை செய்யறேன் அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்படி அல்ல, இதுதான் நமக்கு பதில். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு உம்மத்துக்கு அல்லாஹ் தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண மாட்டான். அங்க என்ன உழுவுதோ திட்டு, அது நமக்கும் உழுவுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த சமுதாயத்தை பார்த்து நாம படிப்பின்னு எடுத்துக்கணும். அப்ப அங்க அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல, நீங்கள் அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் மட்டுமே, நீங்க மனிதர்கள் மட்டும்தான், என்னுடைய படைப்புகள் மட்டும்தான், உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். தான் நாடியவர்களை மன்னிக்கிறான், தான் நாடியவர்களை தண்டிக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ இந்த விஷயம் அடிப்படையா புரிஞ்சுங்க. நபிசுல்லா சொல்லமுடைய உம்மத்தா பிறந்துட்டதுனால ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கிடைச்சிரும்னு நினைச்சா அவன் முட்டாளு. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா நம்ம இருக்கிறோங்கிறதுனால இந்த சொன்ன அந்த சிறப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் நம்பினானா அவன் நஷ்டவாளி. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு அவங்கள பின்பற்றுறதான் அது நமக்கு புரியும். அதுக்காக நமக்கு வந்து அதுக்காக சிறப்பு, அப்பதான் நமக்கு அந்த விஷயம் முதல்ல கிடைக்கும்.